ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமெடிக்கல் கோர்சஸில் பயாலஜி இல்லாமலும் சில ஸ்டூடெண்ட்ஸு பேராமெடிக்கல் கோர்சஸ் எடுக்கலாம். அது என்ன மாதிரி கோர்சஸ்ஸு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூடிய நான் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மொத்தம் 19 கோர்சஸ் வந்து பேராமெடிக்கல் டிகிரியில் இருக்குது. அதில் 3 கோர்சஸ்க்கு நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தால் பண்ணலாம். அது என்னன்றது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஃபார்ம். ஸோ பிஃபார்ம் எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க மெடிக்கல் ஷாப்பில் ஃபார்மசிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஓனாகவும் வச்சுக்கலாம் அல்லது மெடிக்கல் ஷாப்லேயும் ஒர்க் பண்ணலாம் இந்த படிப்பு. அடுத்து PASLP அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆடியோலஜிஸ்ட். அதாவது சில பேருக்கு காது கேட்காமல் இருக்கும், அதேமாதிரி ஸ்பீச் பேச திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து POptom. இந்த POptom அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா ஆப்தமாலஜிஸ்ட், அதாவது கண் பார்வைக்கு இந்த டெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அல்லது நீங்கள் கண்ணாடி, அதாவது ஸ்பெக்ஸ் கடைகளையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 படிப்புக்கு தான் நமக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ மேக்ஸ் இருந்தும் கூட நீங்கள் இந்த கோர்சஸை எடுத்து படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த 3 கோர்சஸுமே. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.